ஹலோ, மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முடிய போகுது. டிசம்பர் 2025 முடிய போகுது. 26 ஆரம்பிக்கும்போது. அப்படி பார்க்கும்போது, அ தனுசு ராசியில சூரியனும், செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 2 பேரும் அரசாங்கக்காரகர்கள். அரசாங்கத்திலேயும், பவர்லேயும் இருக்கிற வேண்டிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், பியூரோக்ராட்ஸ் மற்றும் அரசியல்வாதிகள், உயர் அதிகாரம் உள்ளவர்கள், ஹை பிஸ்னஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பார்த்துட்ருக்கார். முன்னாடிலாம் உச்சமாக இருந்தார். பின்னோக்கி நகர்ந்து திருப்பியும் தன்னுடைய பழைய இடமான மிதனத்துக்கே போயிட்டார் அவர். அங்கேருந்து நேரடியாக 180 டிகிரியில் 180 டிகிரியில் சமசப்தமமாக நேருக்கு நேராக பார்க்கறத சமசப்தம்னு சொல்லுவோம். நேராக பார்க்குறார். ஓகேங்களா? அது ரொம்ப எல்லோருக்கும் நல்லது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் சூரியன் மேலே, செவ்வாய் மேலே குருவுடைய பார்வை தீட்சண்யம் படுறது ரொம்ப நல்லது. ஆகவே எல்லோருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் போகும். இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக செவ்வாயானவர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி மகர சங்கராந்தி அன்னைக்கு தை மாதம் ஆரம்பிக்கும் போது, உத்தராயண புண்ணிய காலம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஆரம்பிக்கும் போது அழகாக உச்சம் பெற்று இருப்பார். அதுவும் மிக ஒரு சிறந்த அமைப்பு. உச்சம் பெற்று தன் வீட்டை தான் பார்க்கின்ற கிரகம் செவ்வாய். அதே மாதிரி புதனுக்கு தன் வீட்டில் தானே உச்சயமடையக்கூடிய கிரகம் புதன். இவங்கெல்லாம் ஒரு யூனிக்னஸ், ஜோதிட தாற்பயங்கள். ஆகவே அப்பேற்பட்ட கிரகநிலை உள்ள இந்த மாதமும் அடுத்த மாதம் மார்கழியில் நான் மார்கழின்னார் கிருஷ்ண பரமாத்மா கீதை உபதேசம் செய்யும்போது அர்ஜுனனுக்கு. அப்பேற்பட்ட நல்ல அருமையான இந்த மாதத்தில் ஆண்டாளை வழிபட்டு ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளை பெற வேண்டுகிறேன். சுபம்.